மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பதுளையில் இருந்து போதனா வைத்தியசாலையில் இருந்து இலங்கையிலே பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். அதிலே இன்று முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம், மைக்ரோ பீனிஸ். கன பேர் எங்களுடன் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஆண்குறி மிக சிறிதாக இருக்கின்றது என்று சொல்லி பல பேர் ஒரு நாளையிலே எனக்கு தொலைபேசியின் மூலம் அழைப்பு எடுப்பார்கள். இந்த மைக்ரோ பீனிஸ் அல்லது ஆண்குறி சிறியது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே வெளியுள்ள நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். 009477773562 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245. இந்த மைக்ரோ பீனிஸ் எனப்படுகிற விடயம் என்னவென்றால் ஆண்குறி சிறிது. இதற்குரிய விளைவினக்கணம் என்ன? இந்த ஆண்குறி சிறிது என்று சொல்லப்படுகின்ற போது நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு வரைபடங்களை வைத்திருக்கிறோம், சார்ட்டுகளை வைத்திருக்கிறோம். பிள்ளைகள் இருப்பவர்கள் தெரியும், சிறு பிள்ளைகள் பிறந்த நாளில் இருந்து அவர்களுடைய வயசுக்கு ஏற்றபடி அவருடைய உடற்பாரம் கூடுகின்றது, உடல் உயரம் கூறுகின்றது, அதே நேரத்திலே உடம்புல இருக்கிற கொழுப்பினுடைய திணிவு கூடுகிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு வரைபடமாக, அதாவது குரோத் சார்ட் என்று சொல்லுவோம், CSDRL என்று சொல்றோம், அதாவது பிள்ளைகளுக்குரிய வளர்ச்சியினுடைய படிமுறைகளை அளவிடுகின்ற ஒரு வரைபடம், ஒரு சார்ட். அதே போலத்தான் இந்த ஆண்குறியினுடைய நீளத்தை அவருடைய வயதுக்கு ஏற்றபடி நாங்கள் குறித்து அதையும் ஒரு சார்ட்டாக, ஒரு வரைபடமாக தயாரித்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த மைக்ரோ பீனிஸ் என்று சொல்லப்படுகிற ஆண்குறி சிறிது என்று சொல்லப்படுகிற விடயம் என்னவெனில், ஒருவருடைய வயதிற்கும் அவருடைய தோற்றத்திற்கும் ஏற்றபடி அந்த வரைபடத்திலே நாங்கள் மார்க் பண்ணி வயசுக்கு ஏற்றபடி, 3 வயசு பிள்ளையே 30 வயசோடு ஒப்பிட முடியாது, அதே வேறு 30 வயசு ஒருவரை 45 வயசோடு ஒப்பிட முடியாது. எனவே அவருடைய வயசுக்கு ஏற்றபடி அந்த வரைபடத்திலே அந்த சார்ட்டை, அந்த அவருடைய பீனிஸினுடைய அந்த ஆண்குறி நீளத்தை நாங்கள் வரைபடத்திலே குறித்தோம் என்றால் அந்த குறித்த அந்த பகுதி 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்று சொல்லுவோம், 2SD என்று சொல்லுவோம், அதுக்கு கீழே இருக்க வேண்டும். இதுதான் புத்தகங்களில் இருக்கின்ற இதற்குரிய வரைவிலக்கம். ஆனால் இது விளங்கிக் கொள்வது சரியான கஷ்டம் என்றபடியினாலே நான் விளங்கிக் கொள்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஆண்குறியை நாங்கள் எவ்வாறு அளவிடுவது என்றால் அதை சொல்வோம் stretched penile length, SPL. இந்த SPL என்று சொல்லப்படுவது என்னவென்றால், ஒரு பிள்ளை பிறந்தவுடன் அந்த ஆண்குறியை நாங்கள் அப்படியே இழுத்து நீட்டாக பிடிக்கிறேன். பிடித்து அதிலே நாங்கள் ஒரு ஃபுட் ரூலரை, ஒரு மட்டை, அதாவது அளவுகோல் மட்டையை நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது ஒரு பிள்ளை பிறந்தவுடன் அதனுடைய ஆண்குறியினுடைய நீளம் 1.9 சென்டிமீட்டர். 1.9 சென்டிமீட்டர். இந்த 1 அதாவது என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளையினுடைய வயிற்றினுடைய அடிப்பகுதியிலே ஆண்குறி வருகின்ற பகுதியில் ஒரு ஃபுட் ரூலரை வைத்து, டேப்பை வைத்து அந்த ஆண்குறியை நல்லாக இழுத்து அதனுடைய நீளத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த நீளத்தினுடைய அளவு 1.9 சென்டிமீட்டர், அதாவது 1 இன்ச், 1 அங்குலத்துக்கும் குறைவு. சரியா? ஆனால் ஆண்களிலே, மிக முக்கியமாக கவனித்தவர்கள் ஆண்களிலே, ஆண்குறி விரைப்படைத்த பிற்பாடு வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். பல பேர் என்னுடன் தொடர்பு கொண்டு கலைத்து விட்டார்கள். ஆண்குறி விரைப்பு அடைந்த பிற்பாடு அந்த ஆண்குறியினுடைய நீளம் 2.9 அங்குலம் அல்லது சென்டிமீட்டர்ல சொல்ல போனால் 7.36, 7.3 வச்சுக்கணும். இந்த 7.3 குறைவாக, சென்டிமீட்டர் குறைவாக அந்த ஆண்குறியினுடைய நீளம் இருக்குமாக இருந்தால், அதை குறைவாக இருந்தால், அதாவது அங்குலம் 2.9 குறைவாக ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், சிறிய ஆண்குறி அல்லது மைக்ரோ பீனிஸ் என்று சொல்லுவோம்.
இந்த இடத்திலே இந்த ஆண்குறியினுடைய நீளத்தை தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர ஆண்குறியுடைய அமைப்பிலே நான் முதலிலே சொன்னேன் இந்த ஹைப்போஸ்பீடியாசிஸ் எபிஸ்பீடியாசிஸ் என்று சொல்லி ஆண்குறியிலே இருக்கின்ற இந்த சிறுநீர் துவாரமானது சில நேரங்களில் மேல் பகுதியில் இருக்கலாம், சில நேரங்களில் கீழ்ப்பகுதியில் இருக்கலாம். இதை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை. எங்களுடைய வேலை என்ன, ஒரு டேப்பை வைத்து ஆண்குறியை அப்படியே இழுத்து வைத்து பார்க்க வேண்டும், எவ்வளவு சென்டிமீட்டர் அது வருகிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வரைபடமாக இருக்கிறது. எனவே அதிலே ஏதாவது அமைப்பிலே வித்தியாசம் இருந்தால் அதை நாங்கள் இந்த சிறிய ஆண்குறி அல்லது மைக்ரோ பீனிஸ் என்று எடுக்க முடியாது. எனவே பல பேர் என்னுடன் கதைக்கிறார்கள். எனவே அதை கதைப்பவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலிலே உங்களுடைய ஆண்குறியினுடைய நீளத்தை அளவுங்கள். 2 ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு அது 2.9 அங்குலத்துக்கு குறைவாக இருக்கிறதா அல்லது 7.3 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்ல வேண்டும். இந்த ஸ்ட்ரெச் பீனைல் லென்த் என்று சொல்லுவோம். ஆண்குறி விரைப்படையாமல் சோர்ந்து இருக்கிற நேரத்திலே நீங்கள் இழுத்து பார்த்தாலும் ஆண்குறியை அது விரைப்படைந்ததை விட அந்த விரைப்படையாமல் இருக்கின்ற ஆண்குறியினுடைய அந்த இழுக்கின்ற அந்த ஸ்ட்ரெச் பீனைல் லென்த் கூடுதலாக இருக்கும். இது கட்டாயம் கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே விரைப்படையாமல் நேரத்திலே ஆண்குறி நாங்கள் அப்படியே இழுத்து பார்த்தால் கூட ஈடுபடும். விரைப்படைந்த பிற்பாடு அந்த ஆண்குறியினுடைய நீளம் குறைவடையும். இது மிகவும் முக்கியம். என்றபடியினாலே உங்களுடைய ஆண்குறி சரி விரைப்படைந்த பிற்பாடு எனக்கு நீளத்தை அளக்க முடியாது என்று சொல்லுவார்கள். இந்த ஸ்ட்ரெச் பீனைல் லென்த் என்று சொல்லப்படுகிற ஆண்குறி விரைப்படையாமல் சோர்ந்து இருக்கிற நேரங்களிலே உங்களுடைய ஆண்குறி அப்படி இழுத்து பாருங்கள் எவ்வளவு நீட்டுக்கு வருகிறது. அந்த நீட்டு நான் முதலே சொன்னது போல 2.9 மேலே இருந்தால் 2.9 அங்குலத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஃபுல் சக்சஸ் ஆக இருக்கலாம். அதே நேரத்தில் அது 7.9 சென்டிமீட்டர் அதுக்கு குறைவாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும். எனவே ஆண்குறி விரைப்படைகின்ற போது இந்த ஸ்ட்ரெச் வடிவா யோசிச்சு கொள்ளுங்கள். இந்த சும்மா இருக்கின்ற நேரத்தை நீளத்தை விட ஆண்குறி விரைப்படைகின்ற போது அந்த நீளம் என்ன செய்கிறது, குறைவடைய கூடியதாக இருக்கும். நீங்கள் அனைவருமே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆண்குறி நீளத்தை அளப்பதற்கு உங்களுடைய துணைவி, உங்களுடைய மனைவி அல்லது பெண் துணையினுடைய உதவியை நீங்கள் நாடலாம். இதுதான் மிகவும் முக்கியமான. ஒரு கையாலை அடித்து ஒருபோதும் சத்தம் ஏற்படாது. 2 கையும் தட்டுப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த சத்தம் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். இதுக்குரிய காரணங்களை, இந்த மைக்ரோ பீனிஸ் ஏற்படக்கூடிய காரணங்களை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்க்கிறவர்கள் கட்டாயமாக மணி சைன பெல் சைனை அமுழ்த்தி மணி சின்னத்தை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.